நீங்கள் நல்ல ப்ரோக்ராமை போட்டால் பார்க்கவே மாட்டீங்க தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல செய்தியை, ஆவிக்குரிய செய்தியை போடுங்க, 500 பேர் பார்ப்பீங்க, இல்லை ஒரு 1000 பேர் பார்ப்பீங்க. ஆவிக்குரிய 7 வழிகள் போடுங்க, 1000 பேர் தான் பார்த்துருப்பான். பரலோகத்துக்கு செல்வது எப்படி, 2000 பேர் பார்த்துருப்பான். மகிமையின் மேல் மகிமை 750 பேர் பார்த்துருப்பான். இப்படி போடுங்க, அந்த ஊழியக்காரர் குடும்பத்தில் நடந்தது என்ன? அவரை காணவில்லை. 7000 பேர் பார்க்குறான். அந்த ஊழியக்காரர் என்னன்னா உனக்கு என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் குப்பை. அந்த குப்பையை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அதுக்கப்புறம் அந்த குப்பையை நம்ம ஊர் குப்பை லாரிக்கு ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? காலையில் குப்பை அல்ற லாரியை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு நல்ல குணாதிசயம் உண்டு. முந்தி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முந்தி ஒரு இடத்துல குப்பையை எடுத்துகிட்டு ஊர் பூரா போட்டுக்கிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? அதை நீங்கள் சில லாரியெல்லாம் குப்பையை ஒரு இடத்துல ஏற்றிடும், போக 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 குப்பை ஊர் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அந்த ஒரு குப்பை ஊருக்கே பரவி இருக்கும். அந்த குப்பை தான் நீங்கள் எடுக்கிறது. நீங்கள் ஊர் ஃபுல்லாக பரவறதுக்கு பேர் ஃபார்வேர்ட். அதுக்கு பேர் என்னது? ஃபார்வேர்ட். எடுத்த உடனே ஃபார்வேர்ட். எதை ஃபார்வேர்ட் பண்ணி? சுவிசேஷமா? அது கேட்க மாட்டாங்கல்ல. ஏதாவது வருகையை பற்றி போட்டிங்களா? ஜனங்க இப்போல்லாம் அதை சொன்னால் திட்டுறாங்க. என்ன போட்டிய? அந்த ஊழியக்காரம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க மேக்கப் போட்டதை பற்றி போட்டிருக்கோம். உடனே ஃபார்வேர்ட். உடனே இந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு நியாயம் இருக்கிற அம்மா யாருன்னா பார்க்குற அம்மா. இந்த காலத்தில் சபையெல்லாம் கெட்டு போச்சு, உன்னால தான். சாட்சாத் நீங்களே தான். நீங்கள்லாம் பார்க்கறதுனால தான் அப்படி ஒன்று வருது. நீங்கள் பார்க்காட்டி அவன் எப்படி போடுவான்? நான் உண்மையிலேயே இந்த மாதிரி போடுற ஆள் ஒருத்தர் திடீர்னு என்ன பண்ணார், நல்ல வீடியோ போட்டார். உண்மையில் ஒரு செய்தி போட்டார். அந்த செய்தியை 400 பேர் தான் பார்த்துருக்கான். அவர் திட்டி ஒரு வீடியோ போட்டார், 10,000 பேர் பார்த்துருந்தான். நான் நினச்சேன், அந்த மனுஷனை வாழவே விட மாட்டீங்க நீங்கள். அந்த ஆள் ஒரு நல்ல செய்தி போட்ட போய் பார்த்தீங்களா? அதே சேனலில் அவர் நல்ல செய்தி போட்டார், நீங்கள் பார்க்கல. ஒரு அத்தனை திட்டி போட்டால் நீங்கள் போய் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் மனநிலை என்ன? எவ்வளோ கரப்டாக இருக்கீங்க பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க நீங்கள் தயாராக இல்லை.